தங்கம் வந்து சென்ற ஆண்டு முழுவதும் ஏற்றத்தில் இருந்தது. ஓகே, தொடர் ஏற்றத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அசெட் கிளாஸும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அதில் ஒரு கரெக்ஷன் வரும். அந்த பீக், அந்த உச்சத்தை அது மார்ச் கடைசியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் தொற்றுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்காவில் கூட ரெசெஷன் இன்னும் சொல்லலை. ரெசெஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்காவில் பேசுகிறாங்க. இந்தியாவில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கூட எனக்கு தெரியல. வளர்ச்சி குறையலாம். பங்குச்சந்தைங்கிறது வேற. அது ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைக்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு தொடர்பு கிடையாது. லாங் டேர்மில் தான் அந்த தொடர்புங்கிறது இருக்கும். ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் பிறகு பங்குச்சந்தைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பன்மடங்கு எப்படி வேகமாக வீழ்கிறதோ அதற்கு ஓரிரு ஆண்டுகள் கழித்து பார்க்கும்பொழுது அதை விட பன்மடங்கு ஏற்றத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வந்து தங்கம் வாங்குவதற்கான ஆண்டு, பங்குகள் சென்ற ஆண்டு பங்குகளை விற்பதற்கான ஆண்டு, இந்த ஆண்டு தங்கத்தை ஒரு பகுதியை விற்று பங்குகளில் முதலீடு செய்வதற்கான ஆண்டாக இருக்க போகிறதுன்னு நான் நம்புகிறேன். இது ஒரு விதமான அட்டாக். இது ஒரு தேசத்தின் மீது, ஒரு நாட்டின் மீது இது ஒரு விதமான ஒரு அட்டாக் தான். இந்த அட்டாக்ல கம்பேரிட்டிவ்லி தப்பித்திருக்கக்கூடிய நாடாக தான் நான் இந்தியாவை பார்க்குறேன். நிச்சயமாக இந்த வார், இந்த ட்ரேட் வார், அப்படி டேரிஃப் வார் அப்படிங்கிறது டிஸ்டர்ப்டு த கரண்ட் ஈகோசிஸ்டம். வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இடையேயான போட்டியாக இருந்ததில் அது வந்து ஒரு சமாதானமாக போய்கிட்டு இருந்தது. இப்போ வந்து நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் வளர்ந்துட்டேன்னு சொன்னீங்க, நான் இன்னும் வளரல அப்படின்னு அமெரிக்கா வந்து இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நிதி ஆலோசகரும் பொருளாதார நிபுணருமான திரு புகழேந்தி நாகப்பன் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அவர்கிட்ட சில கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம். திடீர் ரெசெஷன் வந்து எதனால் வந்து இது ரெசெஷனா இல்லை இது வந்து ரெக்கவரி ஆகுமா சார்? ரிசெஷன்லாம் சொல்ல முடியாது. என்ன இப்போ நம்ம எதை வச்சு ரெசெஷன் சொல்லலாம்? பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அதனுடைய வேகம் அப்பப்போ மட்டுப்படுது, அப்புறம் திரும்ப வேகமாகுது. அப்படிங்கிறதுனால இதை ரெசெஷன்லாம் சொல்லிட முடியாது. ஈவன் அமெரிக்காவில் கூட ரெசெஷன் இன்னும் சொல்லலை. ரெசெஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்காவில் பேசுகிறாங்க. இந்தியாவில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கூட எனக்கு தெரியலை. வளர்ச்சி குறையலாம், அதுதான் நம்ம பார்க்குறோம். பட் பங்குச்சந்தைங்கிறது வேறு. அது ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைக்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு தொடர்பு கிடையாது. லாங் டேர்மில் தான் அந்த தொடர்புங்கிறது இருக்கும். ஷார்ட் டேர்மில் வந்து இது வந்து முதலீட்டாளர்களுடைய பிஹேவியரின் அடிப்படையில் அவங்க வந்து எந்த மாதிரியாக பேனிக் ஆகிறாங்க அல்லது எந்த அளவுக்கு யூஃபோரிக்காக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பங்குச்சந்தையினுடைய அன்றாட ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த டேரிஃப் வாரினுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அதுக்கு ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸும் பேசப்படுகிறது. அதுக்கு கவுண்டராக அவங்க என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அமெரிக்கா திரும்ப என்ன பண்ண போகிறாங்கிறது. இந்த மாதிரியான ஒரு நிச்சயமற்ற தன்மையினுடைய பாதிப்பு தான் இன்றைக்கி பங்குச்சந்தையில் இந்த அன்சர்டனிட்டி, அந்த அன்பிரடிக்டபிலிட்டி எப்போதுமே இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டி நிறுவனங்களுடைய செயல்பாடுகளில் எதிர்காலத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அது வந்து பங்குச்சந்தையில் இன்றைக்கி பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நிதி ஆலோசகராக முதலீட்டாளர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன இருக்கும்? இந்த மாதிரி டைமில் வந்து வாங்குவது விற்கலாமா இல்லை வந்து விற்றுட்டு வாங்கலாமா? எது மாதிரியான இது வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க சார்? டே ட்ரேடர்ஸுக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்லை. அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் அது கூட ரொம்ப ராங்காக ட்ரிகர் ஆகிடுது சம்டைம்ஸ். பட் கவனமாக இருக்கணும். பட் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்குள்ளே அவங்க பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. பட் நீண்ட கால முதலீட்டாளர்கள் இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்களை பற்றி மிகப்பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை கவனிக்கணும். அவங்க நிச்சயமாக இதை கவனிக்கணும். இதில் நம்ம எப்படி ஆதாயம் அடைய முடியும்னு பார்க்கணும். இந்த வீழ்ச்சியை நமக்கு நண்பனாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க பார்க்கணும். இதை ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். எப்போ வந்து நம்முடைய எதிர்கால பொருளாதார வளர்ச்சி எந்த விதத்துலையும் வந்து தடைப்பட போவதில்லை அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குதுன்னா இந்த மாதிரியான வீழ்ச்சிகள் அவ்வப்போது ஏற்படக்கூடியது 2020 இருக்கட்டும், 2016 இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனை ஒட்டி வந்த வீழ்ச்சியாக இருக்கட்டும், 2008 வந்த வீழ்ச்சியாக இருக்கட்டும், 2001 வந்த வீழ்ச்சியாக இருக்கட்டும், Y2Kக்கு பிறகு 1994 வந்த வீழ்ச்சியாக இருக்கட்டும், 92 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமுக்கு அப்புறம் வந்த வீழ்ச்சியாக இருக்கட்டும், அல்லது 1988, இப்படி ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் பிறகு பங்குச்சந்தைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பன்மடங்கு எப்படி வேகமாக வீழ்கிறதோ அதற்கு ஓரிரு ஆண்டுகள் கழித்து பார்க்கும்பொழுது அதை விட பன்மடங்கு ஏற்றத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ முதலீட்டாளர்களை பொறுத்தவரை இதை வந்து ஒரு வாய்ப்பாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் விழுந்தடித்து ஓடி போய் பங்குகளை வாங்கக்கூடாது. காத்திருந்து நிதானமாக மெல்ல மெல்ல பிரித்து வாங்கணும். என்ன காரணம்னா இந்த வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்றம்ங்கிறது ஒரே நாள்லையோ 2 நாட்கள்லையோ இந்த மாதிரி ஏறிடாது. இதற்கு நீண்ட நெடு நாட்கள் ஆகும் நான் நினைக்கிறேன். சில மாதங்கள், சில குவார்ட்டர்ஸ், சில காலாண்டுகள் ஆகலாம். அதனால் காத்திருந்து அந்த வாய்ப்பை ஒரு எஸ்ஐபி மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது.
இப்போ இந்த பங்குச்சந்தையினுடைய தாக்கமானது வந்து மற்ற மார்க்கெட்லேயும் வந்து அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது சார். உதாரணத்துக்கு கோல்டு வந்து ஒரு சவரன் 68,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 66,450க்கு ஒரு சவரன் ட்ரேட் ஆகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுவும் வந்து ஒரு தற்காலிகமானதா இல்லை வந்து நிரந்தரமானதா? இது வந்து தொடருமா சார்? இல்லை, தங்கம் வந்து சென்ற ஆண்டு முழுவதும் ஏற்றத்தில் இருந்தது. ஓகே, தொடர் ஏற்றத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அசெட் கிளாஸும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அதில் ஒரு கரெக்ஷன் வரும். அந்த பீக், அந்த உச்சத்தை அது மார்ச் கடைசியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் தொற்றுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அதுதான் இனிமேல் பீக். அடுத்த சில ஆண்டுகளுக்கே அதுதான் பீக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுலேருந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்றம்ங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு 5% போகலாம் மேக்ஸிமம் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில். பட் பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தலுக்கான ஒரு காலகட்டமாகத்தான் அடுத்த சில மாதங்களை பார்க்குறேன். $2,850 $3,150 அந்த $300 8லிருந்து 10%க்குள்ளே தான் அடுத்த ஓரிரு ஆண்டுகள் மூவ்மெண்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ இருக்க லெவலில் இருந்து பெரும்பாலும் இறங்கு முகமோ அல்லது பக்கவாட்டு நகர்தலாக தான் இருக்கும். நான் வேற ஒரு இதில் சொன்ன மாதிரியான நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வந்து தங்கம் வாங்குவதற்கான ஆண்டு, சென்ற ஆண்டு பங்குகளை விற்பதற்கான ஆண்டு, இந்த ஆண்டு தங்கத்தை ஒரு பகுதியை விற்று பங்குகளில் முதலீடு செய்வதற்கான ஆண்டாக இருக்க போகிறதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் இந்த 3 ஆண்டுக்கு உள்ள வித்தியாசம். ஆனால் நம்ம எல்லாரும் பெரும்பாலும் தவறாக செய்வோம். சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வந்து பங்குகளை வாங்கியிருப்போம், சென்ற ஆண்டு வந்து தங்கத்தை வாங்கியிருப்போம் விலை ஏறினதுக்கு பிறகு. இந்த ஆண்டு திரும்ப தங்கத்தை வாங்குவதற்கான முயற்சியில் இருப்போம், பங்குகளை வாங்க மாட்டோம், பயப்படுவோம். இது சகஜமாக சாதாரணமாக நிகழக்கூடியது தான். இதிலிருந்து எல்லோரும் செய்யக்கூடியதை செய்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் வரக்கூடிய வருமானம் வரும். சற்று வித்தியாசப்பட்டு செயல்படுவர்களுக்கு அவங்களுடைய வருமானமும் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம்னா லாபம்னு மட்டும் கட்டாயம் இல்லை, சம்டைம் நஷ்டமும் அதிகமாக இருக்கலாம், பட் லாபமும் அதிகமாக இருக்கலாம். அந்த ரிஸ்க் எடுக்க துணிந்தவர்களுக்கானது மட்டும்தான் பங்குச்சந்தை. அந்த ரிஸ்க் எடுக்க துணியாதவர்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மிக பாதுகாப்பான முதலீடுகள் இருக்குது. 5 லட்சம் ரூபாய் அரசாங்க காப்பீட்டு தொகையுடன் இருக்குது. ஸோ அதுதான் அதுக்கு சரியானதாக இருக்கும். ரெண்டுக்கும் இடையில வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்டில் அல்லது மல்டி அசெட் ஃபண்ட், தங்கம், ரியல் எஸ்டேட், வெள்ளி, கடன் பத்திரங்கள், பங்குச்சந்தை 5லும் சேர்த்து பிரித்து முதலீடு செய்யக்கூடிய மல்டி அசெட் ஃபண்டில் அது ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு எஸ்ஐபி மாதிரி போட்டு வைக்கிறதுங்கிறது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர பங்குங்கிறது இந்த ஏற்ற இறக்கங்கிறது இன்றைக்கி நாளைக்குள்ள தொடரத்தான் செய்யும். இதனுடைய வேகம் 3 நாளாக ஜாஸ்தியாக இருக்குது, திரும்ப அது மட்டுப்படலாம். இந்த ட்ரம்ப்போட வரி விதிப்பினால் தான் வந்து இதனுடைய தாக்கம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, பங்குச்சந்தை ஏற்கனவே ரொம்ப ஏற்றத்தில் இருந்தது. அதனால் இறங்குறதுக்கான ஒரு காலகட்டத்துக்கு காத்திருந்தது, அல்லது நிறுவனங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும், அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ இறங்க துவங்கி விட்டது. பட் அது ஒரு இறங்கி ஒரு ஃப்ளாட் ஆகிற டயத்தில் இந்த ட்ரம்ப்போடைய அந்த அறிவிப்புகள் வந்திருக்கிறது. ஆனால் இது முற்றிலும் எதிர்பாராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னால் தெரியும், ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தெரியும், ஒரு மாதத்துக்கு முன்பு கூட தெரியும், வந்துருங்கிறது தெரியும். ஆனால் எல்லாரும் சில பேர் எதிர்பார்த்துருக்கலாம் ஒருவேளை இப்படி மிரட்டிட்டு விட்டுருவாருன்னு. பட் அப்படி இல்லைங்கிறத ஒரு கடந்த காலங்களில் வேறு சில கனடாவை போட்ட அந்த மெக்சிகோ உள்ளதெல்லாம் நிரூபித்திருக்கிறார், கொண்டிருக்கார். கொஞ்சம் அதை மாடரேட் பண்ணார் நடுவில், அது இல்லாமல் இல்லை. அது மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க, இங்கே அது நடக்கலை. அதனால நிச்சயமாக அந்த வாருங்கிறது அன்செட்டில்டு சர்டன் இஷ்யூஸ். சண்டைங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து தரைவழி சண்டையாக இருந்தது, ஆட்களை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, காலாட்படையினரை வச்சு. அதற்கு பிறகு வந்து கடற்படை வந்த பிறகு கடற்படையானது, பறக்க ஆரம்பித்தோன்னே விமானப்படையானது, அதற்கு பிறகு பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி பண்ணாங்க. இப்போ வந்து பொருளாதாரத்தை பண்ணி வச்சு பண்ணுறாங்க. இதனால தான் ஒவ்வொரு நாட்டிலையும் பங்குச்சந்தையிலிருந்து பல நிதி சார்ந்த மத்திய ரிசர்வ் வங்கியெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக மானிட்டர் பண்ணப்படணும்னு சொல்கிறோம் தொடர்ந்து. ஏன்னா இது ஒரு விதமான அட்டாக். இது ஒரு தேசத்தின் மீது, ஒரு நாட்டின் மீது இது ஒரு விதமான ஒரு அட்டாக் தான். இந்த அட்டாக்கில் கம்பேரிட்டிவ்லி தப்பித்திருக்கக்கூடிய நாடை தான் நான் இந்தியாவை பார்க்குறேன் இன்றைக்கி தேதிக்கு. இது நாளை மாறலாம், நாளை மறுநாள் மாறலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வியட்நாம் வந்து நான் 0 எனக்கு இதே வேண்டாம், டியூட்டியே நான் வந்து உன்னுடைய அமெரிக்காவிலேருந்து எந்த விதமான டியூட்டியும் இல்லாமல் உன்னுடைய பொருளை இம்போர்ட் பண்ணிக்க அலோவ் பண்ணுறேன் வியட்நாமில், அதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது எப்படி சிச்சுவேஷன் நாளைக்கு மாறும். நாளைக்கு சைனாவும் அதை சொல்ல ஆரம்பித்தேன், நமக்கு தெரியாது. சைனா இன்றைக்கி வந்து வேறு மாதிரி ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. சண்டைக்கு சண்டை, ஒத்தைக்கு வான்னு கேட்டிருக்காங்க. வியட்நாம் அப்படி இல்லை, நான் கொஞ்சம் பயந்த சுபாவம், எனக்கு வியாபாரம் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்தியா நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்கு, பண்ணுறதுக்கான ஐடியா இருக்க மாதிரி தெரிகிறது. ஸோ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது வந்து கடைசியாக எப்படி செட்டில் ஆகுங்கிறது 2-3 மாதங்கள் ஆகும் இது தெரிகிறதுக்கு. அதை விட அதிகமாக கூட ஆகலாம், தெரியல. பட் ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கு 2-3 மாதங்கள் ஆகும். நிச்சயமாக இந்த வார், இந்த ட்ரேட் வார், அப்படி டேரிஃப் வார் அப்படிங்கிறது டிஸ்டர்ப்டு த கரண்ட் ஈகோசிஸ்டம். அதாவது எந்த விதத்தில் ஒரு ரிசர்வேஷனே இல்லாமல் படித்து கொண்டிருந்த காலகட்டங்கிறது ஒன்று. அதற்கு பிறகு ரிசர்வேஷன் வந்த பிறகு அந்த ஈகோசிஸ்டம் மாறுனுச்சு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம நடுவில்
இருக்கோம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இடையேயான போட்டியாக இருந்ததில்லை. அது வந்து ஒரு சமாதானமாக போய்கிட்டு இருந்தது. இப்போ வந்து நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் வளர்ந்துட்டேன்னு சொன்னீங்க, நான் இன்னும் வளரல அப்படின்னு அமெரிக்கா வந்து இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு நான் இதுதான் பண்ணி ஆகணுங்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு 38% வந்து டவுன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு செய்தி போயிட்டு இருக்கு சார். இது எந்த அளவுக்கு உண்மை? ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரெடிக்ட் எனிதிங் பிகாஸ் ஐ cannot predict anything. எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஓகே. பட் அது ஒருவேளை அப்படி நடந்தால் என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி எங்கிட்ட இருக்குது. ஓகே. நான் ஒவ்வொரு முதலீட்டாளரும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சந்தையை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்றைக்கி சாயங்காலம் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்ன சாப்பிட போகிறேன்னு தெரியாது. எதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு அது ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும். அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அது மாறிடும். ஸோ எதையும் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை எனக்கு பிடிக்காத உணவாக இருந்தால் நான் என்ன பண்ணணும்? தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்க போகிறேன்னா, இல்லை பிஸ்கட் சாப்பிட்டு படுக்க போகிறேன்னா? எனக்கு பிடித்த உணவாக இருந்தால் அதுக்காக நான் எக்ஸஸ் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்க போகிறேன்னா? அது என்னுடைய முடிவாக தான், என் கையில் இருக்குது தான். என் கையில் இல்லாத பற்றி நான் பேசி பிரயோஜனமே இல்லை. ரெண்டில் எது வேணாலும் நடக்கலாம். சந்தை அப்படியே வளர்ச்சியை சந்திக்கலாம், பக்கவாட்டுனர்களுக்கு போகலாம், ஏறலாம். மூணில் எது நடந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். நல்லா இறங்க போகுதா, என்னென்ன பங்குகளை நான் வாங்கணும், என்ன விலைக்கு வாங்கணும், என்னுடைய ஸ்ட்ராட்டஜி கிளியராக இருக்கா, வாங்கி வச்சுக்கிறேன். இல்லை நான் வந்து ஏறுங்கிற நம்பிக்கையே எனக்கு கிடையாதா, அந்த பயமாக இருக்கா, பயப்படுறவங்களுக்கான சந்தை கிடையாது பங்கு சந்தை. இன்றைக்கே விற்றுட்டு போயிடுங்க. 10% நஷ்டத்தில் இருக்கேன் சார், 20% நஷ்டத்தில் இருக்கேன்னா அந்த நஷ்டத்தை விட மன நிம்மதி முக்கியம். மன நிம்மதி இல்லாமல் ஒரு முதலீடு செய்யக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஆளுக்கு இது பங்குச்சந்தை ஒத்து வராது. பங்குச்சந்தைங்கிறதே வந்து இட் டிஸ்டர்ப்ஸ் யூ ஆன் அ டெய்லி பேசிஸ். அதுக்கு அந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸுக்கு ரெடியாக இருக்கணும்னா அதை கையாள தெரியணும். அதுக்கான பக்குவம் இருக்கணும். அது எல்லாருக்கும் வர்றது கிடையாது. சுலபமான ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு சூழலில் வளர்ந்ததுனால எனக்கு அது இருக்குது. எனக்கே அது இல்லைன்னு தான் சொல்லணும். சில சமயங்கள் இருக்குது, சில சமயங்கள் இல்லை. பட் நிறைய பேருக்கு அது இருக்குதில்ல. ஸோ இந்த மாதிரியான கெஸ் ஒர்க்கு பண்ணாமல் இப்படி நடந்தால் நான் என்ன பண்ணணும், அப்படி நடந்தால் என்ன பண்ணணும், இங்கேருந்து 20% ஏறுனுச்சுன்னா நான் விற்கணுமா, எவ்வளோ விற்கணும், கொஞ்சமாக விற்கணுமா, எல்லாத்தையும் விற்கணுமா, இங்கேருந்து இறங்குனுச்சுன்னா 10% நான் வாங்கணுமா, இல்லை நான் இப்போ இருக்க லெவலில் எல்லாத்தையும், இந்த முடிவுகள் எடுக்கிறது என் கையில் இருக்குது. என் கையில் இருக்க முடிவை விட்டுட்டு நடக்காத விஷயத்தை, நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. பணத்தை இழந்த முதலீட்டாளர்களுக்கும் புதுசாக வந்து இதில் வந்து வரணும், பங்குச்சந்தையில் வரணும், இது நல்ல தரணும் அப்படின்ட்டு நினைக்கிற முதலீட்டாளர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் என்னவா இருக்கும்? இல்லை, இதெல்லாம் அட்வைஸ்லாம் வந்து யாரும் கேட்குற லெவலில் இருக்காங்களான்னு தெரியாது. அவங்கவுங்க வந்து அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதனுடைய முழு தாக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். நம்ம சொல்லலாம், சொல்கிறத கேட்குறவங்க சில பேர் இருப்பாங்க. நம்ம சொல்கிறது முழுக்க சரியாகவும் இருக்குமென்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கேரண்டியும் பங்குச்சந்தையில் கிடையாது. இத்தனை லட்சம் கோடி இழப்பு அப்படின்னு சொல்கிறதுனா அதுக்கு முன்னால் இத்தனை லட்சம் கோடி சம்பாதிக்கப்பட்டிருக்குல்ல, அதுதானே இழந்திருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நோஷனல் வேல்யூஸ். இதை தாண்டி பங்குச்சந்தையில் வந்து நீண்ட கால அடிப்படையில் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத யாருமே மறுக்கிறது இல்லை. டே ட்ரேடிங்கில், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் அல்லது குறுகிய கால நோக்கத்தில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் ட்ரேட் பண்ணுறதில்ல. அதை மாட்டிக்கிறவங்க தான் அதிகம் இருக்காங்களே தவிர, ஒரு வலுவான நிறுவனங்களில் முதலீடு செய்கிறவங்க இழந்ததாக சொல்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப குறைவு. சத்யம் கம்ப்யூட்டர் பிரமாதமான நிறுவனம் போட்டவங்க ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனியை அடி வாங்கினுச்சு. நிஃப்டி 50 இருக்கக்கூடிய கம்பெனி அது மாதிரி 50ல் ஒரு பங்கு வாங்கினுச்சு. 49 பங்கு நல்ல பங்கு இருந்துச்சுல்ல. அதைத்தான் நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் பயத்தோடு இருந்த அத்தனை முதலீட்டாளர்களுக்கும் ஒரு நல்லதொரு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்கியிருக்கிறாரு. அவருக்கு ராணி ஆன்லைன் சார்பாகவும் நம்ம குழுவின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.